الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜூன் மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு நாளை அதற்கென்று தனி பெயரை வைத்து உருவாக்கி சில நல்ல தினங்களும் நினைவு கூறப்படுகின்றது, ஹராமான தினங்களும் நினைவு கூறப்படுகின்றது. நல்ல தினங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அது சம்பந்தமான மார்க்க விஷயங்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற பொழுது மார்க்கம் சம்பந்தமான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தந்தையர்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உபகாரங்கள், ஒத்தாசைகள், அவைகளை நாம் செய்வதன் காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு தருகின்ற கண்ணியம், அவைகளை நாம் நிராகரிப்பதன் காரணத்தினால், உதாசீனப்படுத்துவதன் காரணத்தினால் இந்த துனியாவிலும் நாளை வறுமையினால் ஆகிரத்திலும் நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை நாம் கவனத்தில் கொண்டு பெற்றோர்களுடைய துஆக்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தந்தை என்பவன் சில நேரங்களில், பல நேரங்களில் அழ வேண்டும் என்று முனைகின்றான். தான் ஒரு ஆண் என்பதால் அழ முடியாமல் அழுகையை அவன் சுருக்கிக் கொள்ளுகின்றான். நீங்கள் ஒவ்வொரு நிலைகளிலும் நீங்கள் வைத்து பார்ப்பீர்களேயானால் பெற்றோர்கள் என்கின்ற அந்த தரஜாங்களுக்கு, அந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சிரமங்கள், கஷ்டங்கள் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற சிரமங்கள், கஷ்டங்கள் சொல்லி மாடார். அதனால்தான் அந்த ஒரு கட்டத்தில் பெற்றோர்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய குழந்தைகளாக இருக்கின்ற அவர்களுக்கும் நேற்றைய குழந்தைகளாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக உலக சமூகத்திற்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற உண்மை
ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா. அதிகமான நேரங்களில் இதை நாம் பயான்களில் கேட்டிருப்போம். உங்களுடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ வயோதிகத்தை அவர்கள் அடைந்து விடுவார்களேயானால் அவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம், அவர்களிடத்தில் நீங்கள் கடினமாக நடந்து கொள்ள வேண்டாம். சீ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கூட நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு உத்தரவு பிறப்பித்து சொல்லுகின்றார். சீ என்கிற வார்த்தையை கூட நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம் என்று சொன்னால் அவர்களுடைய செயல்கள் சில நேரங்களில் வயோதிகத்தை கடந்தவர்களாக இருந்தால் அவர்கள் குழந்தைகளாக மாறி போய் விடுகின்றார்கள். குழந்தைகள் எதுவெல்லாம் தன்னிலை அறியாமல் செய்கின்றார்களோ அத்துணை செயல்களையும் வயோதிகத்தை அடைந்தவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் செய்ய முற்படுகின்ற பொழுது அந்த நேரங்களில் நீங்கள் பொறுமையாக இருந்து ஜி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கூட நீங்கள் உபயோகப்படுத்தி விட வேண்டாம், அவர்களை ஒருபோதும் நீங்கள் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். وَخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. நான் சிறுவயது குழந்தையாக இருந்தபோது என்னை எப்படி அவர்கள் வளர்த்து பாதுகாத்து ஆளாக்கினார்களோ அதை போல் அவர்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக, அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என்று ரஹ்மத் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்பதை அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு அழகுபட எடுத்து சொல்லுகின்றார். தந்தையினுடைய கண்காணிப்பு, தந்தையினுடைய உழைப்பு, தந்தையினுடைய சேமிப்பு, அந்த சேமிப்பில் அவர் செய்த செலவேனங்கள், அவர் குழந்தைகளுக்காக வேண்டி செலவு செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி செலவு செய்வதாக இருந்தாலும் தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய இதுவரை கடந்து வந்திருக்கின்ற அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நன்மைகளாக அது பதிவு செய்யப்படுகின்றது. நன்மைகளாக அது பதிவு செய்யப்படுகின்றது, உயர்ந்த நன்மைகளாக பதிவு செய்யப்படுகின்றது. இன்றைய காலகட்டங்களில், இன்றைய சூழ்நிலைகளில் முதியோர் இல்லங்களில் விடப்படுகின்ற பெற்றோர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் பெற்றோர்களை பேணி பாதுகாப்பதில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற போதனைகளை போன்று, இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்திருக்கின்ற வழிமுறைகளை போன்று வேறு எந்த மதமும் மார்க்கமும் சொல்லவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இஸ்லாம் பெற்றோர்களுடைய விதத்தில் மிகுந்த கவனத்தை எடுத்து சொல்லுகின்றனர். அந்த முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்கின்ற முஃமின்கள் முஸ்லிம்கள் பொது வெளிகளில் அவர்கள் பேசுகின்ற பொழுது பெற்றோர்களை ஏன் பாதுகாக்க வேண்டும், அவர்களெல்லாம் உதவாக்கரைகள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகின்ற முஃமின்கள் முஸ்லிம்கள் என்கின்ற பெயர் தாங்கிகள் இன்றைய உலகத்தில் அதிகமாகிக் கொண்டே வருகின்றனர். அதுவெல்லாம் கவலை தரக்கூடிய விஷயங்கள், அதுவெல்லாம் மிகுந்த ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள். பெற்றோர்களுடைய துஆவை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், பெற்றோர்களுடைய துஆவை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மரணத்தினுடைய கடைசி நேரம் கேள்விக்குறியாக்கப்படும். உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுவார், உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? உங்களுடைய ஆயுள் நீடித்து நலமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை ஸஹல் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து சொல்லுகின்றார்கள், மன் பர்ர வாலிதைஹி தூபாலஹு, மன் பர்ர வாலிதைஹி தூபாலஹு ஸாதல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஃபி உம்ரிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை அதில் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து சொல்லுகின்றார்கள், யார் தங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மைகள் புரிகின்றார்களோ, உதவிகள் ஒத்தாசைகள் புரிகின்றார்களோ அவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றார், அவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். தூபாலஹு, அவருக்கு நீங்கள் சுகசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்.
அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். என்னுடைய ஆயுள் நீளமாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்கின்றோம். நோய் இல்லாத வாழ்வு வேண்டும் என்று துஆ செய்கின்றோம். எந்த விதமான சங்கடங்களும் இல்லாத உணவு ரிஸ்க் அபிவிருத்தி வேண்டும் என்று துஆ செய்கின்றோம். அந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமேயானால் நம்மிடத்தில் சில செயல்கள் இருக்க வேண்டும். அதில் முதன்மையான ஒரு செயல் பெற்றோர்களை பேணி பாதுகாக்கின்ற ஒரு அரும்பாடுபட்டு செய்யக்கூடிய நன்மையான ஒரு செயல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது இருந்தால் அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீடித்து தருகின்றார். நம்முடைய சொந்த பந்தங்களை நாம் அனுசரித்து வாழுகின்ற பொழுது, நம்முடைய சொந்த பந்தங்களை அனுசரித்து உதவியாக ஒத்தாசையாக வாழுகின்ற பொழுது நம்முடைய ஆயுளையும் அல்லாஹ் நமக்கு நீடித்து தருகின்றான். நோயில்லாத வாழ்வையும் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் துஆ செய்வதால் கிடைத்துவிடக்கூடிய காரியம் அல்ல. துஆ செய்கின்ற பொழுது அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்குரிய பலாபலன்களை இந்த உலகத்தில் நாம் கைவேல் காண வேண்டுமேயானால் இந்த நன்மையான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், இந்த நன்மையான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அல்லாஹ் நமக்கு அந்த நல்ல காரியங்களை எல்லாம் நமக்கு நிறைவேற்றி தருகின்றார் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். நல்ல மரணம் வேண்டும் என்று துஆ செய்யாதவர்களே யார்? நல்ல மரணம் வேண்டும் என்று ஆசைப்படாதவர்களே யார்? நல்ல மரணம் வேண்டும் என்று நாம் பயப்பட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோமே, அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா, இந்த துனியாவினுடைய கடைசி முடிவை எங்களுக்கு நீ நல்லதாக ஆக்கிக் கொடு என்று துஆ செய்கின்றோம். இன்னும் சற்று உயர ஒரு மேற்படி நல்ல அமலாக நல்ல மௌத்தாக மரண வேண்டும் என்று அல்லாஹும்ம ஜஅல் ஆகிர கலாமினா இன்த சக்கராத்தில் மௌத்தி பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்க வேண்டும் என்று துஆ செய்கின்றோமே, அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு அந்த காரியம் நமக்கு கிடைக்க வேண்டுமேயானால், நம்முடைய மரணத்தினுடைய கடைசியில் நமக்கு கிடைக்க வேண்டுமேயானால் பெற்றோர்களுடைய துஆ நமக்கு இருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய துஆ நமக்கு இருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய உள்ளம் சிரமப்படுகின்ற வகையிலே அவர்களுக்கு கஷ்டங்களையும் சிரமங்களையும் கொடுத்து, அவர்களுக்கு உண்பதற்கு உணவு கொடுக்காமல், அவர்கள் உடுத்துவதற்கு உடை கொடுக்காமல், அவர்கள் தங்குவதற்கு இட வசதிகளை செய்து கொடுக்காமல், அவர்களுடைய உள்ளம் சிரமப்படும்படி இந்த துனியாவில் நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய கடைசி வாழ்க்கை கேள்விக்குரியதாக ஆகிவிடும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வ சுகுதி ரப்பி ஃபீ சுகுதில் வாலிதி. நபி அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய பெற்றோர்களுடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கின்றது. உங்களுடைய பெற்றோர்களுடைய கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கின்றது. உங்களுடைய பெற்றோர்களுடைய நன்மதிப்பை நல்ல துஆக்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு மிக சிறப்பாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஆண்களாக இருக்கின்ற ஒவ்வொருவர்களும் குழந்தைகள் பருவமாக வருகின்ற பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பாதுகாத்தார்கள். வாலிப பருவத்தை எட்டுகின்ற பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பாதுகாத்தார்கள். திருமணத்தினுடைய நேர காலங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் முன்னின் அந்த நல்ல காரியத்தினுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு துணையை அவர்கள் தான் அமைத்து கொடுத்தார்கள். அந்த துணை நமக்கு கிடைத்ததற்கு பின்னால், அந்த துணையை நாம் கைப்பிடித்ததற்கு பின்னால் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய அந்த உண்மை சொந்தங்களை நாம் உதாசீனப்படுத்துகின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் பல சிரமங்களை ஒரு ஆண் இந்த உலகத்திலே அனுபவிக்கிறார். இயற்கை சொந்தம் வேறு, செயற்கை சொந்தம் வேறு. உன்னை தாயின் கருவறையில் சுமந்து 10 மாதங்கள் 9 மாதங்களுக்கு மேலாக உன்னை சுமந்து அதில் எந்த விதமான பாதிப்புகளும் உரசல்களும் காயங்களும் ஏற்பட்டு விடக் கூடாது என்று மருத்துவர்கள் சொல்லுகின்ற அந்த முறையின் பிரகாரம் உன்னை அந்த தாயுடைய கருவறையில் அவை சுமந்து உன்னை பெற்றெடுத்து விடர்த்து வெளியே ஆளாக்கி தருகின்ற பொழுது நீ எந்த ஒரு பெயர்களையும் எதையும் நீ அறியாதவனாக இருந்தார். உன்னை பெற்றெடுத்து வெளியே வளர்த்து உன்னை தூக்கி தந்ததற்கு பின்னால் நீ அழக்கூடிய அழுகை எதுக்கு அழுகினாய் என்பது தாய்க்கு மாத்திரமே தெரியும். தன்னை மார்போடு அரவணைத்து பாலூட்டி சீராட்டி உன்னை வளர்த்து ஆளாக்கி அந்த தாய் குழந்தை பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் தாயும் தந்தையும் சேர்ந்து உன்னை கவனித்தார்கள். படிக்கின்ற காலம், அந்த படிக்கின்ற செலவோ, அதற்குண்டான பட்டங்கள் பெற்றதற்கு பின்னால், அதற்கு பின்னால் திருமண பந்தத்தினுடைய உறவுகள் ஏற்படுத்தி தந்ததற்கு பின்னால்
அவர்களை நீ எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை இது உலகம் உனக்கு பாடம் சொல்லி தந்திருக்கின்றது. ஆனால் துனியாவில் கரம் பிடித்த மனைவியுடைய கரத்தை பிடித்ததற்கு பின்னால் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகின்ற, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாம் சரிசமமான பாவத்திற்கு குறித்தான். ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த காலங்களை கட்டங்களை நினைவு பார்த்து நம்முடைய பெற்றோர்களே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்படி அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு ஒரே வார்த்தையில் சொல்லி தருகின்றானே. எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீ ஒருபோதும் சொல்லிவிடாதே என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு பிறப்பிக்கிறான் என்று சொன்னால், அந்த பெற்றோர்களை நாம் எப்படி தாங்கி பிடித்து வாழ வேண்டும், அந்த பெற்றோர்களுக்கு நாம் எப்படி கை கொடுத்து உதவியாக ஒத்தாசையாக நாம் இருந்து கொள்ள வேண்டிய, உபகாரமாக நாம் இருந்து கொள்ள வேண்டிய அந்த கடமையை அல்லாஹ் நமக்கு அந்த வார்த்தையின் மூலம் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரினுடைய நேரத்திலே ஒரு தாய் தன்னுடைய தவறி போன அந்த குழந்தையை தேடிக்கொண்டு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டு வருகின்றார். குழந்தை காணவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு காணவில்லை என்று உலகம் முழுவதும் செய்திகள் பரப்புகின்றன. அது ஒரு மணி நேரமாக இருந்தால் அந்த குழந்தை ஒரு மைல் தூரத்தை கூட கடந்திருக்காது. இவர் ஓடுகின்ற அந்த செய்தி பல 1000 மைல்களை கடந்து செய்தியாக பரவுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயினுடைய கவலையை புரிந்து கொள்ளுகின்றார். அந்த தாய் போரினுடைய அந்த நேரத்தில் கைதவறி போன தன்னுடைய குழந்தையை நினைத்து அங்கும் இங்குமாக அந்த தாய் ஓடுகின்றார். தன்னுடைய குழந்தை கிடைத்து விடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த பெண்மணியை பார்க்கின்றார்கள். தவறி போன தன்னுடைய குழந்தையை வாரி அணைத்து பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த குழந்தைக்கு அந்த தாய் பாலூட்டி கொண்டிருக்கின்றார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? நபி அவர்கள் கேட்டார்கள், இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் ஒற்றுமித்த குரலில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியெல்லாம் இந்த துன்யாவில் நடந்து விடாது, அப்படியெல்லாம் யாரும் ஆசைப்பட மாட்டார்கள் என்பதை சொல்லும் விதமாக அப்படியெல்லாம் நடந்து விடாது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தை தன்னுடைய தாயின் மீது எவ்வளவு இரக்க குணமாக இருக்கின்றார், இந்த தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எவ்வளவு இரக்க குணமாக இருக்கின்றாளோ அதை விட பன்மடங்கு உயர்வாக அடியார்கள் மீது அல்லாஹ் தஆலா இரக்க குணத்தோடு அல்லாஹ் நடந்து கொள்ளுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய கருணையை தாயினுடைய குழந்தையின் மீது காட்டுகின்ற அந்த கருணையை காட்டுவது எவ்வளவு உயர்வானது என்பதை அந்த இடத்தில் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் பெற்றோர்கள் குழந்தைகள் மீது கொள்ளுகின்ற அந்த பாசம், குழந்தைகள் பெற்றோர்கள் மீது கொள்ளுகின்ற அந்த பாசம், இவைகளெல்லாம் தொடர்ந்து வாரிசாக இந்த துனியாவில் நடக்க வேண்டுமையானால் அவர்கள் நம்முடைய குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு முன்னால் வருகின்ற பொழுது, நாம் எழுந்து நின்று மரியாதை செய்கின்ற பொழுது, நாளைய ஒரு நாள் நமக்கு அந்த குழந்தை எழுந்து நின்று மரியாதை செய்யும். நம்முடைய குழந்தை சின்ன குழந்தை நமக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது, நம்முடைய பெற்றோர்கள் வயோதிகளாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு உணவில் தட்டை கொடுத்து அந்த உணவில் தட்டையை எடுத்து அவர்களுடைய வாயில் ஊட்டி நாம் மகிழ்ச்சி இருக்கின்ற பொழுது, நாளை ஒரு நாள் நமக்காக வேண்டி நம்முடைய குழந்தை செய்யும். மாறாக அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலேயே அவர்கள் உண்ணுகின்ற உணவை தட்டுக்கு மத்தியில் வைத்து தூக்கி வீசுகின்ற பொழுது, நீங்கள் ஒரு அடி வீசினால் உங்களுடைய குழந்தை நாளை மாலை மறுநாள் ஒரு நாள் உங்களுக்கு 10 அடியாக வீசும். இதுதான் துனியாவினுடைய வாழ்வினுடைய நிதர்சனமான உண்மைகளை எல்லாம் நமக்கு வெறுப்பி சொல்லுகின்ற அந்த செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையினுடைய மரியாதையை குறித்து சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவார்கள், அல் வாலிது அவ்ஸத்து அபவாபில் ஜன்னah, அல் வாலிது அவ்ஸத்து அபவாபில் ஜன்னah. உங்களுடைய தந்தைமார்கள் யாரு தெரியுமா? அவர்கள் நீங்கள் சுவர்க்கத்தில் எந்த வாயில் வழியாக நீங்கள் முதன்மையாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ அந்த முதன்மையான வாயில் உங்களுடைய தந்தையினுடைய வாயில். அல் வாலிது அவ்ஸாத்து பாபில் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய வாயிலாக உங்களுடைய தந்தை இருக்கின்றார்கள். அந்த வாயில் வழியாக நீங்கள் விரும்ப வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுடைய தந்தையினுடைய கண்ணியத்தை நீங்கள் பாழாக்காமல் அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய தந்தையினுடைய கண்ணியத்தை நீங்கள் பாழாக்குவீர்களேயானால் சுவர்க்கத்தில் இருக்கிற அந்த வாயில் வழியாக உள்ளே செல்ல முடியாதவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கி வைத்து விடுகின்றான் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு சுலைமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் இந்த துனியாவில் நாம் பெற்றோர்களுடைய அந்த கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நாளை ஒரு நாள் நம்முடைய குழந்தை நம்முடைய கண்ணியத்தை 4 பேர்களுக்கு மத்தியில் காட்ட வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமே. அந்த கண்ணியம் நமக்கு பாதுகாக்கப்பட வேண்டுமேயானால் நம்முடைய பெற்றோர்களுடைய குழந்தைகளுடைய கண்ணியத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு முன்னால் நாம் பாதுகாத்து காட்டுகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நாளை ஒரு நாள் அந்த கண்ணியத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் நாம் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் இருக்கின்றது, அது யாருக்கு சொந்தமானது? ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் குழந்தை, ஒரு பக்கம் பெற்றோர்கள். இந்த நிலைகளில் நாம் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் யாருக்கு சொந்தமானது? இந்த செய்தி எடுத்துக்கொண்டு நீங்கள் மார்க்கத்திற்கு உள்ளே வருவீர்களேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் அதை நமக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்திற்கு மேலாலும் தர. அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அதில் அப்துல்லாஹ் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து சொல்லுகின்றார். ஒரு தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன் என்னை எந்த வகையிலும் கவனிப்பதில்லை, உண்பதற்கு உணவு தருவதும் இல்லை, செலவீனங்களுக்கு எந்த விதமான காசுகளும் தருவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிடுகின்ற பொழுது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள், அன்த வ மாலுக லி அபீக. நபி அவர்கள் உங்களுடைய மகனை அழைத்து வாருங்கள் என்றார். மகன் அழைத்து வரப்பட்டார். இதற்கிடையில் நடந்த நிகழ்வுகள் வேறு விஷயம். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீயும் உன்னுடைய பொருளும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமா. அன்த வ மாலுக லி அபீக, நீயும் உன்னுடைய பொருளும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் சொல்லி வைத்து முடித்தார். நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள் நம்முடைய மனைவிக்கு சொந்தமா, நம்முடைய குழந்தைகளுக்கு சொந்தமா, நம்முடைய பெற்றோர்களுக்கு சொந்தமா? நாம் ஹயாத்தோடு வாழுகின்ற வரை இந்த 3 நிலைகளையும் நாம் கவனமெடுத்து செயல்படுகின்ற பொழுது அல்லாஹ்வால் அதற்குண்டான முழுமையான ஒரு பலனை அல்லாஹ் இந்த துனியாவிலேயே அல்லாஹ் நமக்கு தருகின்றான். பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை தருகின்றான். செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருகின்றான். நாம் கை வைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் அவைகளை நமக்கு நல்லதாக ஆக்கி தருகின்றான். இந்த 3 நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற முறையின் பிரகாரம் மிகச் சரியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், மிக கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். யாரையும் எந்த நிலையிலும் புறம் தள்ளிவிடக் கூடாது. பெற்றோர்கள் தேவையில்லை என்று மனைவியின் குழந்தைகளையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. மனைவி தேவையில்லை என்று பெற்றோர்களையும் குழந்தைகளையும் தள்ளி வைத்து விடக்கூடாது. மனைவியும் பெற்றோரும் தான் வேண்டும் என்று குழந்தைகளை தள்ளி வைத்து விடக்கூடாது. இந்த 3 நிலைகளிலும் மிக சரியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் ஃபضل زوجته على ابويه فعليه لعنة الله. யாராவது ஒரு அடியார் தன்னுடைய மனைவியை முதன்மைப்படுத்தி தன்னுடைய பெற்றோர்களை புறம் தள்ளுவாரேயானால், தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்காமல் விட்டு விடுவார்களேயானால் فعليه لعنة الله, அல்லாஹ்வுடைய சாபம் அவர் மீது உண்டாகும் என்று இரண்டு மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து சொல்லுகின்றனர். நாம் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தில் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் சரி, அதில் நாம் மனைவியை கவனித்துக் கொள்ள வேண்டும், பெற்றோர்களையும் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும், நாம் பெற்றெடுத்திருக்கிற குழந்தை செல்வங்களையும் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலைகளில் நாம் சரியாக நடந்து கொள்ளுகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த துனியாவினுடைய வாழ்வில் எந்த நிம்மதியை நாம் எதிர்பார்க்கின்றோமோ அந்த நிம்மதியை மிக சரியாக அல்லாஹ் நமக்கு தருகின்றான். மாறாக ஒரு வகையில் ஒருவரை புறம் தள்ளி இன்னொருவரை அரவணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது, அல்லது இன்னொருவரை புறம் தள்ளி இன்னொருவரை நாம் அரவணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த வாழ்க்கையில் நமக்கு திருப்தி இல்லை என்பதை தான் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள், அல்லாஹ்வினுடைய ஆயத்துகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. துனியாவில் நாம் வாடுகின்ற பொழுது ஒரு ஆண் பல நேரங்களில் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். தான் ஆண் என்பதால் கண்ணீர் வடித்தால் அது குடும்பத்திற்கு அழகல்ல என்பதன் காரணத்தினால் கண்ணீரை பல நேரங்களில் தன்னுடைய நெஞ்சுக்கு மேலால் கூட வர முடியாமல் அதை தடுத்துக் கொள்ளுகின்ற ஆண்கள் துனியாவில், தந்தைமார்கள் துனியாவில் ஏராளம். எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் கண்கொண்டு பார்த்து கொண்டு வருகின்றான். ஆதலால் பெற்றோர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். குழந்தைகளாக இருக்கின்ற நாம் வயோதிகத்தை கடந்துவிட்ட பெற்றோர்களுடைய விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம் காலம் பிடித்த மனைவிமார்கள் அவர்களிடத்திலும் நாம் குணமோடு மனமோடு நடந்து கொண்டால் துனியாவினுடைய வாழ்வில் எல்லா நிகழ்வுகளிலும் அல்லாஹ் நமக்கு நிம்மதியை தருகின்றான் என்பதை இந்த ஆயாத்துகள் ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் பெற்றோர்களுடைய துஆவையும் மனைவிமார்களுடைய நன்மதிப்பையும் நம்முடைய குழந்தைகளுடைய துஆக்களையும் பெற்றுக்கொண்டு வாழுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக.